ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபெராரி காரை ஏன் வந்து ஒரு இவ்வளோ டிராஃபிக் ஜாமான லொக்கேஷனில் யூஸ் பண்ணணும், இதை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஆட்டோமொபைல் பற்றி கவர் பண்ண போகிறதுல இப்போ ஏஐ கோடிங் டூல் வந்ததுனால நம்மளோட சிச்சுவேஷன் இப்படி ஆயிடுச்சு. நம்மள்ட்ட உள்ள ஏஐ கோடிங் அசிஸ்டண்ட் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஃபெராரி கார் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ரோடுகள் எல்லாமே ரொம்ப ஹைலி டிராஃபிக் கன்ஜஸ்டடாக இருக்குது. இதை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய வேல்யூ பேக்டாக இருக்கும். இது ஆந்த்ராபிக்கோட லேட்டஸ்ட் ஒரு பிளாகு. புது ஏஐ நேட்டிவ் எஸ்டிஎல்சி ஏஐ மூலமாக வரப்போகிற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நல்ல டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன் பாருங்கள். இதோட மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ நேட்டிவ் எஸ்டிஎல்சி பில்டிங் சாஃப்ட்வேர் அட் மிஷின் ஸ்பீட். அது ஒரு முன்னாடி வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஹியூமன் ஸ்பீடில் தான் பண்ணுவோம். இப்போ வந்து மிஷின் ஸ்பீடில் பண்ண போகிறோம். அதனால் இது வேகமாக கோட் பண்ணுறதுனால நிறைய ஒர்க் ஃப்ளோ பிரேக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அது ஒர்க் ஃப்ளோக்கெலாம் மனுஷனுக்காக செய்யப்பட்டது. சரி, இப்போ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது பார்ப்போம். ஸோ இதோட கம்பேரிசன் என்னென்னா, இந்த ஏஜென்டிக் கோடிங் டூல் இருக்குல்ல, கிளாட் கோட், இதெல்லாம் இது வந்து ஃபெராரி கார் மாதிரி. பட் நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குல்ல, மீட்டிங்கு, கமிட்டி, அப்ரூவல்ஸு, மேனுவல் ரிவ்யூஸு, அந்த ட்ரெடிஷ்னல் எஸ்டிஎல்சி இருக்குல்ல, பிஆர்டிஸ், கமிட்டிஸ், மேனுவல் ரிவ்யூஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது. இந்த ஸ்பீடுக்கு இதெல்லாம் தாக்கு பிடிக்கவே முடியாது. இப்போ உள்ள ஆர்கனைசேஷன்லாம் அந்த ஏஐ யூஸ் பண்ணி கோடெல்லாம் வந்து அன்திங்கபிள் ஸ்பீடில் உட்காந்து எழுதிட்டுருக்காங்க போன வருஷத்தை கம்பேர் பண்ணுற. பட் அதை சுற்றி உள்ள ப்ராசஸ் வந்து சேஞ்சே ஆகலை. அதனால் எக்கச்சக்க சவால்கள் சந்திக்கிறாங்க. அதுதான் இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஃபெராரி வாங்கிட்டீங்க, ஆனால் அது ஓட்டுறதுக்கு ரோடு இல்லையே, இந்த டிராஃபிக் கண்டிஷனில் எப்படி ஓட்ட போகிறீங்க, இந்த ரோடே அதுக்கு உகந்ததா இல்லையா. இவங்களோட ஆர்குமெண்ட்டே என்னென்னா, பாட்டில் நெக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. எங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோட் எழுதுறது தான் உள்ளதுலேயே ஸ்லோவஸ்ட் ப்ராசஸாக இருந்துச்சு ஒரு எஸ்டிஎல்சியில். ஆனால் இப்போ என்ன, கோட் எழுதுறது ரொம்ப அநியாயத்துக்கு ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ என்னாச்சு, பாட்டில் நெக்கு வேறு இடத்துக்கு மூவ் ஆகிடுச்சு. இந்த பிளானு, டிசைன் ஃபேஸ் இந்த இடத்துல, டெஸ்ட்டு, டிப்ளாய்மெண்ட், கவர்னன்ஸு இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ ஒரு கமிட்டிக்கு வந்து வேலை பார்த்து ரெக்குவயர்மெண்ட் கேதர் பண்ணி மீட்டிங் பண்ணி தான் இந்த பிளானிங் ஃபேஸ் பண்ணுது. அது இதை கம்பேர் பண்ணுறப்ப ஸ்லோ. இதெல்லாம் வந்த பிறகு கோட்லாம் ஃபாஸ்ட்டாக எழுதிடும். அதுக்கப்புறம் வந்து அது டெஸ்டிங் பண்ணுறது, செக்யூரிட்டி ரிவ்யூ பண்ணுறது, அப்புறம் இது எழுதின கோடு அவ்வளோ எழுதுனால மனுஷன் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. கவர்னன்ஸ் லெவலெல்லாம் செம்மையாக அடி வாங்குது. ஏன்னா அது ஹியூமன் ஸ்பீடுக்காக எழுதப்பட்ட கவர்னன்ஸ்லாம் இதுக்கு தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ தான் நம்ம ஏஐ நேட்டிவ் எஸ்டிஎல்சிக்கு மூவ் ஆகிறோம். இதுலேயும் பிளானு, பில்டு, டெஸ்ட்டு, டிப்ளாய் இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு லூப்பில் இருக்கும். அது ஏன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிளானிங் ஃபேஸு ஹியூமன் வந்து ஒரு ஏஐ இதை கொடுப்பாங்க, ஸ்பெக்கு கொடுப்பாங்க. அது அப்படியே ஒவ்வொரு ஃபேஸ்லேருந்தும் ஒவ்வொரு எம்டி ஃபைலாக செக்இன் ஆகி மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ இது வந்து ஒரு லூப். இது லீனியராக டைம் லைன் கிடையாது, ஆனால் இது லூப். இதில் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு ஏஐ வந்து எம்பர்ட் ஆகிருக்கும். ஃப்ரம் பில்டு, டெஸ்ட்டு, டிப்ளாய், பிளான் எல்லா இடத்துலையும் எம்பர்ட் ஆகிட்டுருக்கும். இதில் அந்த பேட்டர்ன் பாஸ் பண்ணுற மாதிரி தான் ஏஐ வந்து ஃபுல்லாகவே இல்லை. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேருந்தும் ஒரு மார்க் டவுன் ஃபைல் எழுதி பேட்டர்ன் மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு பாஸ் பண்ணும் இந்த எஸ்டிஎல்சியில். ஸோ இதில் ஹியூமனோட வேலை என்னென்னா, மெயினாக முக்கியமான கேட்ஸில் வந்து அதை ரிவ்யூ பண்ணி அதை க்ரியேட் பண்ணுற ஆர்டிஃபெக்ட்ஸை அப்ரூவ் பண்ணுற ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிறாங்க. ட்ரெடிஷ்னலுக்கும் ஏஐ நேட்டிவ் ஒர்க் ஃப்ளோக்கும் என்ன வித்தியாசம்? ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னா பிஆர்டிஸ்லாம் யாருன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பிளானிங் ஃபேஸில் வந்து எழுதுவாங்க. பட் இங்கே ஏஐ நேட்டிவ் எஸ்டிஎல்சியில் என்னென்னா, இதுக்கு வந்து intent.md இதை வந்து ஏஐ வச்சு தான் எழுதுவாங்க. பட் இது வந்து ஒரு மனுஷன் வந்து ஏஐ கூட உட்காந்து கிளாட் கோட் செஷனில் உட்காந்து அவங்க பிரெயின் டம்ப் கொடுத்து இதை வச்சு ஒரு intent.mdன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. இங்கே வந்து நாலேஜ் எங்கே இருக்கும்? விக்கீஸு சில பேரோட மைண்டில் தான் இருக்கும், எங்கேயுமே டாக்குமெண்ட் கூட இருக்காது. இங்கே இந்த நாலேஜெலாம் வந்து ஒரு claude.md இல்லை கிளாடில் ஸ்கில்ஸாக அப்டேட் பண்ணிடுவோம் அந்த நாலேஜெல்லாம். டெஸ்டிங் வந்து QA கேட்ஸு ஒவ்வொரு இடத்துலையும் ப்ராப்பரான QA டெஸ்டிங் நடக்கும். இங்கே எப்படின்னா, ஏஐ வந்து ஒரு ஃபீட்பேக் லூப்பில் கண்டினியூஸாக எவால்வ்ஸ் பார்த்துட்டே இருக்கும். இந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷனில் வந்து ஃபீட்பேக் லூப் மாதிரி எடுத்து யூனிட் டெஸ்டிங்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி அதுவே வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம், எவால்வ்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் கவர்னன்ஸ் லேயர், இங்கே வந்து மேனுவலாக லைன் பை லைன் ரிவ்யூ நடக்கும். இங்கே எப்படின்னா ஏஐ ரிவ்யூ ப்ளஸ் ஆட்டோமேட்டட் ஹூக்ஸ். இது அடுத்தது கவர் பண்ணுற ஹூக்ஸ் பற்றி. அதுதான் வந்து இவங்க ஹார்ட் அப்ரூவல் கேட்ஸாக இங்கே வச்சுருக்காங்க. சரி, ஸ்டெப் 1 என்ன? கேப்சர் தி இன்டென்ட் அண்ட் ஜென்ரேட் தி ஸ்பெக். ஒரு ஆள் தன்னோட ஐடியா ஒரு கிளாட் செஷன் ஓப்பன் பண்ணி நிறைய பேசி கிளாரிஃபிகேஷன் கொஸ்டின்லாம் கேட்டு அனலிஸ்ட் வந்து ஒரு intent.md அப்படின்னு ஒரு ஃபைலை ஜென்ரேட் பண்ணுவார். இது வந்து ப்ரோட்டோஸ்பெக்குமாங்க. ஓகே, இதை வந்து என்ன பண்ணுவான்னா, இதை கொண்டு போய் திரும்ப அடுத்த இதுக்கு இது செக்இன் பண்ணிட்டு, ஓகே எல்லாமே வெர்ஷன் ஆகும், செக்இன் பண்ணிட்டு அடுத்தது இது அடுத்த ஃபேஸ்க்கு போகும். ஆனால் அடுத்த ஃபேஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்கனைசேஷனில் உள்ள ஆர்கனைசேஷன் நாலேஜ்லாம் ஸ்கில்ஸாக
ஆல்ரெடி கேப்சர் பண்ணியிருக்கோம். இங்கே பிராண்டு, செக்யூரிட்டி இதெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கோம். இதில் போய் இந்த இன்டென்ட் டாட் எம்டியை கொடுத்து ஸ்பெக்குன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள பாலிசி, இந்த பிராண்டு, செக்யூரிட்டி, கைட்லைன்ஸ் பொறுத்து ஸ்பெக்காக இது மாறும். இது வந்து ஹியூமன் வந்து இந்த ஸ்பெக்கை ரிவ்யூ பண்ணிவிட்டு எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை ஃப்ளாக் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாம் முடித்த பிறகு அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வீடு கட்ட போகிறதில்ல, நீங்கள் எப்படி வாழ போகிறீங்கன்னு மட்டும் தான் சொல்ல போகிறீங்க. ஏஐ வந்து அதை வச்சு ப்ளூ பிரிண்ட்டு கண்டுபிடிச்சி கொடுக்கும், உங்கள் கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு எது சரி வரும்னு. இப்போ தான் ஆன்போர்டிங் தி ஏஐ, எப்படி ஏஐ ஆன்போர்ட் பண்ணுறதுல தான் claude.md. claude.mdங்கிறது என்னென்னா ஒரு எம்ப்ளாயி ஹேண்ட்புக் மாதிரி. ஒரு எம்ப்ளாயி புது ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணுறாரு, அவருக்கு உங்கள் ஆர்கனைசேஷன் பற்றி உள்ள ரூல்ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி உள்ள ரூல்ஸ்லாம் தெரியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் புது கோட் பேஸ் வந்தோடனே இனிட்னு ஒன்று ரன் பண்ணி claude.mdன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அப்புறம் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த சில ரூல்ஸு, கவர்னன்ஸ் ரிலேட்டடு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் அங்கே போய் அப்ளை பண்ணிங்க. இதெல்லாம் வந்து கோல்டன் ரூல். ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா கோல்டன் ரூலாக அதில் வந்து சொல்லிடுங்க, இனிமேல் இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணு, இனிமேல் இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுன்னு claude.md, அதாவது குளோபல் ரூல் ஃபைல்பாங்க, அதில் எழுதுவாங்க. ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 வந்து பிளான் மோட். என்ன பண்ணான்னா ஒரு ஹியூமன் வந்து பிளான் மோடில் போய் உட்காந்துட்டு அந்த ஸ்பெக்கை கொடுத்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் ஜென்ரேட் பண்ணி பார்ப்பாங்க. அங்கே வந்து கோட்லாம் எழுதாது, ஏன்னா அந்த பிளானை ஃபஸ்ட்டு அவர் அப்ரூவ் பண்ணணும். ஒன்ஸ் அந்த பிளானை பார்த்து ஆட்டோ மோடில் அப்ரூவ் பண்ண கையோட கிளாட் வந்து இந்த பிளானை வந்து அட்டானமஸாக எக்ஸிக்யூட் பண்ணும். இதை வந்து மல்டிபிள் சப் ஏஜெண்ட்டாக வச்சு பண்ணுறதுக்கு கிட் ஒர்க் ப்ளேஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதில் வந்து லோக்கலைஸ் சப் ஏஜென்ட்ஸ் வச்சு பேரலாக இது சைமல்டேனியஸாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஜினியர் தான், ஆனால் மல்டிபிள் ஏஜென்ட்ஸை வச்சு ஸ்டேர் பண்ணி வேலை வாங்குவாங்க பேரலாக. ஸ்டெப் 4 இதில் வந்து என்னென்னா அட்டானமஸ் ஃபீட்பேக் லூப். அதாவது கோடு எழுதுவாங்க, டெஸ்ட் செக் பண்ணும், அல்லது எரர் அடிச்சிருக்கா ஃபிக்ஸ் பண்ணும், திரும்ப ஃபிக்ஸுக்குள்ள கோடு எழுதும். இது அப்படியே லூப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ரவுண்டில். ஸோ இதை எப்படி பார்க்கலன்னா, ஏஐ வந்து ஒரு டிராஃப்ட்லாம் எடுத்து கொடுக்காது. இது ப்ராப்பராக ஸ்பெல் செக்கர் எழுதி திரும்ப ரீரைட் பண்ணிட்டே இருக்கும், பண்ணி ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தர மாதிரி. இது என்னென்னா claude.mdயில் சொல்லியிருப்பீங்க எந்தெந்த டெஸ்ட் கேஸ்லாம் அதில் பாஸ் ஆகணும்னு. அதை பேஸ் பண்ணி இது ப்ராப்பரான ஃபீட்பேக் லூப் ரன் பண்ணும். ஆனால் இங்கே என்னென்னா ஒரு டிட்டர்மினிஸ்ட் ஹூக் போட்டு இந்த ஏஐ வந்து சில ஃபைல்ஸை எடிட் பண்ண விடாமல் தடுப்பாங்க. ஏன்னா சில டைம் இந்த டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப குறுக்கு வழி கண்டுபிடிச்சி அந்த டெஸ்ட் கேஸையே தூக்கி விட்டுட்டுலாம் வரும். ஸோ அதெல்லாம் செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹூக்ஸ்னு ஒரு கான்செப்ட். டிட்டர்மினிஸ்டிக் அந்த கோடை சேஞ்ச் பண்ண போனால் கூடயும் கிளாட் சேஞ்ச் பண்ண போனால் கூடயும் அலோவ் பண்ணாது. கடைசியாக எக்ஸிக்யூட். கிளாட் வந்து இதை பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிடும். ஒரு ஹியூமன் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் இந்த வேலை இதுவே எடுத்து இது அட்டானமஸாக பண்ணிடும். ஸ்டெப் 5 ஏஐ ரிவ்யூஸ் அண்ட் அப்ரூவல் கேட்ஸ் ஹூக்ஸ். இங்கே தான் என்னென்னா ஒரு கிளாட் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணும், அந்த பிஆரை வந்து ஒரு ரிவ்யூ.md. இதை வந்து எப்படி நீங்கள் பார்க்கலான்னா, இது வந்து டிஜிட்டல் பவுன்சர் மாதிரி. அதாவது ஏஐ வந்து எல்லாரோட ஐடியும் எடுத்து செக் பண்ணும், கோட் ரிவ்யூ பார்த்து செக் பண்ணும். ஆனால் கடைசியாக மனுஷன் மட்டும் தான் அலோவ் பண்ணுவான், யாரை உள்ளார விடலாம் யாரை விட வேணான்னு, அதாவது டிப்ளாய்மெண்ட்டில். ஸோ இங்கே என்னென்னா கிளாட் வந்து பிஆர்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணும், ரிவ்யூ.mdங்கிற இதை வச்சு என்னென்ன பக்ஸ் எதுவும் இருக்கா, செக்யூரிட்டி ரிஸ்க் எதுவும் இருக்கா, ஸ்பெக் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருக்கான்னு பார்க்கும். இதுக்கு வேறு ப்ராடக்ட்ஸும் இருக்குது, கோட் ரேபிட், ரெப்டைல், இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இல்லை நீங்கள் அந்த டூல்ஸை வச்சே பண்ணலாம், இல்லை கோடெக்ஸை வச்சு பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். இதில் வந்து ஹூக்ஸ், ஹியூமன் ஹூக்ஸும் இருக்கலாம், நீங்கள் டிட்டர்மினிஸ்டிக்ஸ்க்கு ஸ்கிரிப்டும் போடலாம். ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண விடாமல், அதாவது ப்ரொடக்ஷன் ரிலீஸ் ரிலேட்டடான எதையுமே அது கையை வைக்க விடாமல் தடுக்கலாம். இதை தாண்டி ஒரு ஹியூமன் ரிலீஸ் மேனேஜரும் சைன் ஆஃப் பண்ணணும். ஸ்டெப் 6 க்ளோசிங் தி அட்டானமஸ் லூப். இங்கே தான் என்ன விஷயம்னா, ப்ரொடக்ஷனில் இது வந்து ஒரு நைட் வாட்ச்மேன் மாதிரி. இது என்னென்னா சிஸ்டம் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கும், ஏதாச்சும் இன்சிடென்ட் வந்துச்சுன்னா அதை ரிப்போர்ட் பண்ணிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணும். நம்மலாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பண்ணிவிடும். ஸோ ப்ரொடக்ஷனில் ஏதாச்சும் ஓடிட்டு இருக்கா, அதில் வந்து எரர் செக் பண்ணும், 500 எரர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி, அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து டிட்டர்மினிஸ்ட் தான். இருந்துச்சுன்னா ஒரு அட்டானமஸ் ரெஸ்பான்ஸ் ஏஜென்ட்டுக்கு இதை அனுப்பிச்சிடும், இந்த மாதிரிலாம் எரர் அடிக்குதுன்னு. அது என்ன பண்ணால் அது திரும்ப அந்த intent.mdயில் போய் ஒரு பக் ஃபிக்ஸுக்கான ஒன்று எழுதிடும். நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல intent.md, அதை இது எழுதிடும். இங்கே வந்து அதை வாட்ச் பண்ணுறது டிட்டர்மினிஸ்டிக் ஸ்கிரிப்ட் தான். இன்கேஸ் அதில் சொல்லப்பட்ட பவுண்ட்ரியோ ஒரு அலாரத்தையோ கிராஸ் பண்ணிச்சுன்னா கிளாடு உடனே இது வந்து உடனே கிளாடை வந்து ஸ்டேட்லெஸ்ஸாக இன்வோக் பண்ணி இதை டயக்னஸ் பண்ணி இதில் என்ன இஷ்யூ இருக்குங்கிறத அதை ஸ்லாக்கில் போய் அதை கிளாடை டேக் பண்ணி அது மூலமாக intent.md க்ரியேட் பண்ணி திரும்ப அது SDLC நான் சொன்னேன்ல அந்த ரேஸ் அது திரும்ப ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இதுவே தன்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த தராசை பார்த்தா தெரியும், முன்னாடி வந்து ரைட்டிங் எவ்ரி லைன், இப்போ என்னென்னா எப்படி ஸ்டேர் பண்ணுறீங்க, அந்த ஆர்டிஃபெக்ட்ஸ் எப்படி ரிவ்யூ பண்ணுறீங்கிறது தான்.
இங்கேயும் ஒரு ஹியூமன் தான் கடைசியில் அக்கௌண்டபிள் ஃபார் எவ்ரி டிசிஷன். அது எதுலலாம் ஜட்ஜ்மெண்ட் வருதோ, ஒரு ஹியூமனோட அட்டென்ஷன் எங்கேருந்து ஷிஃப்ட் ஆகுதுன்னா கோட்லேருந்து அந்த ஆர்டிஃபேக்டை ரிவ்யூ பண்ணுற அந்த கேட்டுக்கு மூவ் ஆகிடுது. 3 ரூல் ஃபார் நியூ எஸ்டிஎல்சி. ஆர்டிஃபேக்ட்ஸ் ஓவர் ஆக்ஷன்ஸ். நீங்கள் உங்கள் ஏஐயை வந்து மேனேஜ் பண்ணும். வெர்ஷன் கண்ட்ரோல்டா இந்த மாதிரி intent.md, claw.md, spec.md அப்படிங்கிற அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி அதை மேனேஜ் பண்ணும். சும்மா ப்ராம்ப்ட் பண்ணுறது உங்கள் வேலை கிடையாது. அப்புறம் காட் ரெயில்ஸ் ஸ்கில்ஸ் வந்து அட்வைசரிக்கு. ஓகே, ரூல்ஸ் அண்ட் ஹூக்ஸ் இது வந்து ஹார்ட் டிட்டர்மினிஸ்டிக் அப்ரூவல்ஸ்க்கு இது யூஸ் பண்ணும். ஓகே, இது காட் ரெயில்ஸ்க்கு. ஃபீட்பேக் லூப். ஸோ எப்போதுமே உங்களுக்கு அன்வெரிஃபைட் கோடு கொடுத்துடக்கூடாது. அதுக்கு ப்ராப்பராக அதை டெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுவே தன்னோட ஓன் எரரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் இந்த புது ஏஐ நேட்டிவ் எஸ்டிஎல்சி. ஸோ உங்கள் ஃபெராரி காரை டிராஃபிக்கில் ஓட்டுறதை நிறுத்துங்க.